ஏராளமான மோசடிகள் நடக்குது. எக்ஸிட் போல் என்ற பெயரில் சில புனைவுகளை வெளியிட்டு அதன் மூலம் ஸ்டாக் மார்க்கெட்டை செயற்கையாக ஏற்றி பிறகு அடுத்த நாள் அதை கவிழ்ந்ததில் சில பேர் கொள்ளலாம் அடிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி எல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் கோல்டெல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது. 10 ஆண்டு காலத்திலுமே இந்த மோடி அரசுடைய ஒரு அடிப்படை கொள்கை என்னவாக இருந்திருக்குன்னா, பொருளாதாரத்தை நம்ம சிறு குறு முதலாளிகள் கையிலேருந்து எடுத்து கார்ப்பரேட்டாக மாற்றணும், எல்லாமே கார்ப்பரேட் கையில் கொடுக்கணும். பன்னாட்டு சூழலில் ஒரு பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு நிச்சயமற்ற தன்மை என்பது மேலோங்கி நிற்குது. ஆகவே இயல்பாகவே தங்கம் அது போன்ற பொருட்களுக்கு மவுசு கூடும். அது அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். பட் பெரும்போது இந்திய மக்களுக்கு இது சம்மந்தமே இல்லை. வணக்கம் சார். இப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பார்த்துருப்பீங்க. இப்போது இது பொருளாதார வளர்ச்சியில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுத்தும், இல்லை அதே மாதிரி தான் இருக்குமா? அதாவது தேர்தல் முடிவுகளை ஒட்டி கொஞ்சம் பதற்றமான சூழல் நிலவலாம். ஆனால் இது ஒரு ஷார்ட் டேர்ம் தான், ஒரு மிக குறுகிய காலத்துக்கு தான் இப்படிப்பட்ட பதற்றங்கள் இருக்கும். அடிப்படையாக பொருளாதார அமைப்பினுடைய இந்திய நாட்டினுடைய பொருளாதார தன்மை என்பது இருக்கும்பொழுது அண்மை காலங்களில் நம்ம கூடுதலாக அயல் நாட்டிலேருந்து பணம் கொண்டு அனுமதிக்கிறோம். அவங்க இங்கே ஒன்றும் தொழில் பணம்லாம் வரதில்லை. அவங்க பங்கு சந்தையில் சூதாடுறாங்க, நாணய சந்தையில் சூதாடுறாங்க. அப்போ எப்போதுமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். அந்நிய செலாவணியை பொறுத்தவரையில் தொடர்ந்து இப்படி யூக வணிக அடிப்படையில் நிதி மூலதனம் வர்றதுனால ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி எல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் கோல்டெல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது இன்றைக்கு. அதாவது நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இதில் ஏராளமான மோசடிகள் நடக்குது. எக்ஸிட் போல் என்ற பெயரில் சில புனைவுகளை வெளியிட்டு அதன் மூலம் ஸ்டாக் மார்க்கெட்டை செயற்கையாக ஏற்றி பிறகு அடுத்த நாள் அதை கவிழ்ந்ததில் சில பேர் கொள்ளலாம் அடிச்சிருப்பாங்க. அதனால் இது ஒரு இன்னசென்ட்டான சமாச்சாரம் இல்லை. இதில் நிதி மூலதனத்தினுடைய யூகமணிகளுடைய ஆதிக்கம் இருக்குது. சாதாரண உழைக்கும் மக்களுக்கு எந்த வகையிலையும் பயனுள்ள விஷயமே கிடையாது. அப்புறம் நம்ம அயல் நாட்டில் வரக்கூடிய பணத்தை ஒழுங்குபடுத்தணும், கட்டுப்படுத்தணும், உள்நாட்டு சுயசார்பை வலுப்படுத்தணும் என்ற பாதையில் போகணும். ஆனால் 10 ஆண்டுகளாக அப்படி இல்லை, அதுக்கு முன்பும் அப்படி இல்லை. அதான் ஃபேக்ட்டு. இப்போ இந்த போன 10 வருஷம் பாஜக ஆட்சியில் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்தது சார்? அதாவது 2014 அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ பொருளாதாரம் சரிந்திருந்ததாகத்தான் சொல்லி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அதை பயன்படுத்தினாங்க, அந்த காங்கிரஸ் UPA 2 பிரச்சனைகளை பயன்படுத்தினாங்க. ஆனால் ஆட்சிக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல காலமும் இருந்துச்சு. அதாவது ஒரு 1.5-2 வருஷம் பன்னாட்டு சந்தையில் பெட்ரோலியம் எண்ணெயெல்லாம் விலை குறைஞ்சிருந்துச்சு. அது மக்களுக்கு அவங்க கொடுக்கல, அது பூரா டாக்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் 2016 நவம்பரில் அவங்க எடுத்த நடவடிக்கையான செல்லா காசு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையும், அது தொடர்ந்து 6 மாதங்களில் 2017 அவங்க ஜிஎஸ்டியும் கொண்டு வந்தாங்க. ஒரு மோசமான ஒரு ஆலோசனை செய்து உருவாக்கப்பட்ட ஜிஎஸ்டியாக இல்லாமல் அவசர கோலமாக உருவாக்கப்பட்ட ஜிஎஸ்டி. இந்த 2 சேர்ந்து முறைசாரா துறைகளை சுத்தமாக அழிச்சிடுச்சு. குறிப்பாக சிறு குறு தொழில் முனைவோர்கள், சாதாரண சிறு குறு விவசாயிகள், சிறு குறு உற்பத்தியாளர்கள் அவங்க பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க. அதேமாதிரி வியாபாரிகளுக்கும் அதே பிரச்சனை ஏற்பட்டது. 10 ஆண்டு காலத்திலுமே இந்த மோடி அரசுடைய ஒரு அடிப்படை கொள்கை என்னவாக இருந்திருக்குன்னா, பொருளாதாரத்தை நம்ம சிறு குறு முதலாளிகள் கையிலேருந்து எடுத்து கார்ப்பரேட்டாக மாற்றணும், எல்லாமே கார்ப்பரேட் கையில் கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய பெயர்கள் அதானி, அம்பானி. அதை தாண்டி டாட்டா, மற்ற எல்லாருக்குமே அதுமாதிரி பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்குமே இவங்க நிறைய செலவு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஜிடிபி வளர்ச்சி விகிதமாக மாறி இருக்கா? அப்படியே மாறினாலும் சாதாரண மக்களுக்கு கிடச்சிருக்காருன்னா அது வேறு கேள்வி. இப்போ நீங்கள் 3வது இடத்துக்கு நம்ம போயிடுவோம், நம்ம 2047 விக்சிட் பாரத்தில் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் முதல்ல சொல்லிட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. பிறகு பூரா அவங்க தங்கத்தையும் தாலியும் எடுத்து முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருந்தார் பிரதமர். ஒரு நாட்டு பிரதமர் பேசுகிற எனக்கு அது படலை. அது இருக்கட்டும், அது அரசியல். ஃபேக்ட் என்ன, இன்றைக்கி இந்தியன் எக்கானமியை பொறுத்தவரையில் ஒரு வலுவான இடத்துல அது இருக்குதுன்னு சொல்ல முடியாது. மீண்டும் மீண்டும் சொல்லப்படுதுன்னா உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமின்னு சொல்கிறாங்க. பட் சாதாரண மக்களுக்கு இன்றைக்கி எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா வேலையின்மையும் விலைவாசி உயர்வும். இந்த தேர்தலை ஒட்டி நடத்தப்பட்ட எல்லா ஆய்வுகளிலையும் மிகுந்த கவலையோடு மக்கள் பேசியிருப்பது இந்த 2 பிரச்சனைகள் தான் பேசியிருக்கிறாங்க. அப்போ இது இன்றைக்கி இந்த அந்நிய மூலதனம் வருது போகுது, யூக வணிகம் நடக்குது, அது ஒரு சென்ட்ரலான பாயிண்ட் இல்லை.
வரக்கூடிய மாதங்களில் கடந்த கால கொள்கைகளை கைவிட்டு இந்திய நாட்டினுடைய பெரும்பகுதி மக்களுடைய வாங்கும் சக்தியை உயர்த்துகின்ற வகையில் அரசின் கொள்கைகள் மாறுமா என்பதுதான் கேள்வி. அப்போ உள்நாட்டு முதலீடு செய்யணும், அரசு முதலீடுகள் மேற்கொள்ளணும். பொதுத்துறையை பூரா தாரையை வார்த்து தனியார்ட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. சமூக நீதியும் பாதுகாக்க முடியாது பப்ளிக் செக்டர் அழிச்சிட்டிங்கன்னா. அப்போ இந்த 10 ஆண்டு காலம் பின்பற்றிய கொள்கைகளை ரிவர்ஸ் பண்ணி ஒரு மக்கள் சார்ந்த கொள்கைகளை, சுயசார்பு கொள்கைகளை நாம் முன்வைக்கணும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க. கடந்த 10 வருஷத்துல இல்லாம முதல் முறையாக ஒரு கூட்டணி அரசு அமைக்க போறாங்க. இது ஒரு பொருளாதாரத்துக்கான ஒரு வளர்ச்சியா பார்க்கலாமா இல்லை வீழ்ச்சியா இருக்குமா? இல்லை, இந்த கூட்டணி அரசு என்பது இந்தியா போன்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு தேசிய இனங்கள் என்று இருக்கும் பொழுது இப்போது சந்திரபாபு நாயுடு அல்லது இவர் நிதிஷ்குமார் இது போன்ற ஆட்கள் மாநில உரிமைகளை கொஞ்சமாவது பேசுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது சில பேருக்கு. ஏற்கனவே தமிழகம் போன்ற கேரளா போன்ற மாநிலங்கள் வலுவாக அதில் நிற்கிறாங்க. ஆந்திர பிரதேஷில் சந்திரபாபு நாயுடு சீஃப் மினிஸ்டராக இருந்த பொழுது பல மாநில முதலமைச்சர்கள், நிதியமைச்சர்களை இணைத்து நாங்கள் கூட்டங்கள் நடத்தினோம். நான் அதில் பங்கேற்றிருக்கிறேன். அப்போல்லாம் ரொம்ப வலுவாக மாநில உரிமைகள் பேசினவர். அது அது வேறு வாயாக கூட இருக்கலாம், தெரில, பார்க்கணும். ஆனால் அப்படி அதில் நின்னாருன்னு சொன்னால் நிச்சயமாக வருகின்ற 5 ஆண்டுகளில் மாநிலங்களோடு இணைந்து ஒன்றிய அரசு பயணிக்குமானால் அது பொருளாதாரத்துக்கு உதவியாக இருக்கும். இன்னும் அந்நிய நாட்டு முதல் நம்பி தான் வாழணுங்கிற அவசியம் இல்லை. உள்நாட்டிலேயே நம்ம ஒருங்கிணைந்து செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். அந்த முதல்ல விருப்ப அரசியலை ஒதுக்கி வைக்கணும். முதல்ல விருப்ப அரசியல் ட்ரை பண்ணிங்க, ஒர்க் அவுட் ஆகலை, போயிடுச்சு, விடுங்க. இப்போது நாட்டு வளர்ச்சி பற்றி பேசுங்க. நாட்டு வளர்ச்சி பற்றி நான் பேசி நான் கடவுளை அனுப்பிச்சிருக்காருன்னா நான் தான் வளர்ச்சி கொண்டுறேன்னு பேசினாலும் வேலைக்கு ஆகாது. அப்போ உண்மையிலேயே ஒரு ஒத்துழைப்பு தன்மையில் மாநிலங்களோடு இணைந்து ஒன்றிய அரசு செயல்படுமானால், மாநிலங்களின் பறித்த உரிமைகளை மீட்டு கொடுக்குமானால், வளங்களை சரியாக பகிர்ந்து கொள்ளுமானால், பொதுத்துறையை வலுப்படுத்தினால், விவசாயத்தை வலுப்படுத்தினால் நிச்சயமாக முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பழைய பாணியில் தான் போவோம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் படம் காட்டலாம், ஜிடிபி அது இதுன்னு காட்டலாம், ஆனால் ஜனங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது. பெட்ரோல் டீசல் விலை, அதுக்கப்புறம் தங்கம் விலை, சமீப நாட்களாக தங்கம் விலை உச்சத்துக்கு போயிட்டே இருக்குது. இதெல்லாம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வரும் நாட்களில்? இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே தங்கம் விலை ஏற ஆரம்பிச்சிச்சு. தங்கம் விலை பல விஷயங்களை சார்ந்திருக்கு. ஒரு மீடியம் டேர்மில் இந்தியாவை பற்றி என்ன அந்த யூக வணிகர்களை மதிப்பீடு செய்கிறாங்க, செல்வந்தர்கள் தங்கள் பணத்தை எங்கே கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, எந்த நாணயத்தில் வச்சுக்கலாம் அல்லது எந்த பொருள் வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போது பொருளாதாரம் பற்றிய ஒரு நிச்சயமற்ற நிலை நீடிக்கின்ற வரை அவங்க தங்கம் போன்ற பொருட்களுக்கு போவாங்க, அல்லது ஒரு டாலர் மாதிரி இடத்துல போடுவாங்க. டாலரே இப்போ அன்றாட இறங்கிட்டு இருக்குது, தங்கத்துக்கு மவுசு கூடி இருக்குது. இது பன்னாட்டு சூழலையும் சார்ந்திருக்கு. இப்போ இங்கே யுக்ரைனில் ஒரு யுத்தம், இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை பண்ணிக்கிட்டு இருக்கு, அதனால் வரக்கூடிய பதட்டங்கள். அப்போ இன்றைய சூழலில் 2 தேர்தல், இப்போது பிடனா ட்ரம்ப்பா, ஒருத்தர் ஜெயிலுக்குள்ளே போகிறார், ஒருத்தர் ஜெயிலேருந்து வெளியே வர போகிறான்னு தெரில, என்னன்னு தெரில. அமெரிக்காவுடைய இது இப்போ பல நாடுகளும் அது, மெக்சிகோவில் ஒரு இடதுசாரி ஆட்சி வந்திருக்கு, தென்னாப்பிரிக்காவில் வேற ஒரு முடிவு வந்திருக்கு, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான தேர்தல் நடந்துகிட்ருக்குது. இப்போ ஒட்டுமொத்தமாக பன்னாட்டு சூழலில் ஒரு பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு நிச்சயமற்ற தன்மை என்பது மேலோங்கி நிற்குது. ஆகவே இயல்பாகவே தங்கம் அது போன்ற பொருட்களுக்கு மவுசு கூடும். அது அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். பட் பெரும்போது இந்திய மக்களுக்கு இது சம்மந்தமே இல்லை. அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு ஏதாவது நீங்கள் உணவு, உடை, உறைவிடம், ஆரோக்கியம், இதில் கூட நீங்கள் முதலீடு செய்யாமல் என்ன வளர்ச்சி, என்ன 3வது இடம், 2வது இடம், 4வது இடம்னு கதை விட்டுட்ருக்காங்கன்னு எனக்கு புரியல. பங்கு சந்தையில் எப்படி சார்? பங்குச்சந்தை எப்பொழுதுமே உங்களுக்கு அதுதான் யூக வணிகத்தில் இருக்கிற பங்குச்சந்தை. அது இந்தியாவோட பங்குச்சந்தை ரொம்ப டீப்னு சொல்ல முடியாது. ஒரு சில 1000 பெரிய ஸ்பெக்குலேட்டர்ஸ் தான் அதில் செயல்படுறாங்க. மற்ற ரீட்டைல் ஸ்பெக்குலேட்டர்ஸ், ரீட்டைல் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப சின்ன ஆளுங்க, அவங்களால ஒன்றும் திசை வழி நிர்ணயிக்க முடியாது. அப்போ பன்னாட்டு நிலைமைகளை பொறுத்து இப்போ அமெரிக்கா சாங்ஷன்ஸ் பண்ணிச்சு, அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. பிறகு சைனாவும் ரஷ்யாவும் இணைஞ்சு செயல்படுறாங்க என்பது மேலை நாடுகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. அப்போது பன்னாட்டு சூழல் முன்பு போன்ற ஒரு துருவ உலகமாக இல்லாமல் பன்முகத்தன்மை பெறுகின்ற பொழுது ஓரளவு நாடுகள் சுயசார்பாக போகும். ஏன்னா இவன் சாங்ஷன் பண்ணிடுறான்ல, அமெரிக்காரன் நம்பினா வேலைக்கு ஆகாதான், அவன் சாங்ஷன் பண்ணுறா என்ன பண்ணுவீங்க? அப்போது இப்படிப்பட்ட ஒரு பன்முகத்தன்மையிலான பன்னாட்டு வணிகம் ஓரளவு ஸ்டெபிலிட்டியை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்தியாவை பொறுத்தவரையில் நம்ம நாட்டில் ஸ்டெபிலிட்டி அரசு கையில் இருக்குது. நீங்கள் பல்வேறு பொருளாதார கருவிகளை பயன்படுத்தணும். இறக்குமதி ஏற்றுமதியை கட்டுப்படுத்தணும், அந்நிய மூலத்தை கட்டுப்படுத்தணும்,
பொதுத்துறையை வலுப்படுத்தணும், கட்டமைப்பில் முதலீடு செய்யணும். இப்படிலாம் செஞ்சோன்னா இப்போ கல்வி, ஆரோக்கியம், கட்டமைப்பு வசதிகள், மக்களுக்கான கட்டமைப்பு வசதிகள்னால் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை சொல்லலை, சாதாரண மக்களுக்கான கட்டமைப்பு வசதிகள் இதெல்லாம் இருந்ததுன்னா முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த பங்கு சந்தை வந்து கரெக்டாக வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் வந்து உச்சத்துக்கு போகுது. அதான் அந்த எக்ஸிட் போல வச்சு அது திட்டமிட்டு, அதாவது அதுதான் ரொம்ப கவலையான விஷயம். கொரோனா பீரியட்லேயும் வீழ்ச்சி அடைந்த மாதிரி அதுக்கப்புறமா வீழ்ச்சி அடைந்ததாக சொல்கிறாங்களே. அது இந்த பங்குச்சந்தை, இந்திய நாட்டில் பங்குச்சந்தை என்பது ஒரு மிகச்சிறிய பகுதி மக்கள் தான் அதில் ஈடுபடுறாங்க. பெரும்பகுதி மக்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம். ஆனால் அவங்க தான் துரதிருஷ்டவசமாக அரசினுடைய கொள்கைகளை நிர்ணயிக்கிற மாதிரி இருக்கிறாங்க இன்றைக்கி. இப்போது இந்த மார்க்கெட் டர்புலன்ஸில், பதற்றத்தில் அம்பானிக்கு, அதானிக்கு இவ்வளோ லட்சம் கோடி ரூபா இழப்புங்கிறாங்க. நம்ம அவ்வளோ லட்சத்தையே பார்த்துல, லட்சம் கோடி விட்டுருங்க, ஒரு நாள் அவனுக்கு இழப்பு மட்டுமே லட்சம் கோடியாக இருக்குன்னா நாட்டு எப்படி இருக்குது? அப்போ இந்த பங்குச்சந்தையை பற்றி அதிகமாக கவலைப்படுவது அவசியம் இல்லை. அயல் நாட்டு மூலதனம் வருவது போதை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். பங்குச்சந்தையில் ஊக வணிகத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். எங்கேருந்து ஊக வணிகம் நடக்குது? அவன் பூரா கடன் வாங்கி ஊக வணிகம் பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடன் ரைட்டாக பண்ணிடுறீங்க. அப்போது ஒரு உருப்படியான உற்பத்தி சாதன நடவடிக்கைகளுக்கு தான் கடன் கொடுப்போம் என்று முடிவெடுங்க. சாதாரண மக்களுக்கு, சிறு குறு தொழில் முனைவோருக்கு நாங்கள் வாய்ப்பளிப்போம்னு சொல்லுங்கள். எம்எஸ்எம்இயே ஒழிச்சிட்ருக்கீங்க நீங்கள். கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாமே சிறு குறு தொழில் முனைவோரை, சிறு குறு வியாபாரிகளை பாதுகாக்கலை, சிறு குறு விவசாயிகளை பாதுகாக்கலை. 3 சட்டம் கொண்டு வந்தீங்க. அந்த 3 சட்டத்தையும் வந்து தூக்கி எறிய வைத்தது விவசாய இயக்கத்தினுடைய ஒரு பெரிய சாதனை. உழைப்பாளி மக்களும் விவசாய இயக்கமும் சேர்ந்து பண்ணிச்சு. இப்போ வரக்கூடிய பீரியடில் நாயுடுவோ நிதிஷோ அந்த மாதிரி ஒரு விபரீத முயற்சிகளுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே இப்போ ஒரு ஸ்டெபிலிட்டிக்கான வாய்ப்பு இருக்குது. கோயலிஷன் கவர்மெண்ட்டுங்கிறது நல்லது. என்ன கேட்டிங்கன்னா, தனி பெருமாட்சியை விட கோயலிஷன் கவர்மெண்ட் அரசுகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம், மக்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் சற்று கூடும். ஆனால் ஓவராலாக வந்து இவங்களுடைய பாலிசி அப்ரோச்சில் மாற்றம் இல்லைன்னா ஜனங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்காது, பெரிய நிவாரணம் இருக்காது. அதை பொறுத்து தான் இருக்குது. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.